வணக்கம் பிரம்மரிஷி. வாருங்கள் நாரதரே. சௌக்கியமா? சிவபெருமான் அருளோடு சகலமும் சௌக்கியம். தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உமக்குத்தான் தெரியுமே, பூலோகத்தில் ஒரு வினாடிக்கு 4 குழந்தைகள் பிறக்க ஆரம்பித்து மக்கள் தொகை அநியாயத்துக்கு பெருகுவதால் உயிர்களை உருவாக்கும் எனக்கு தான் வேலை பளு கூடிவிட்டது. நானே என்னை முக்தி நிலை தியானத்தில் தான் கவனித்துக் கொள்கிறேன். இப்போது கூட நீர் 1 நிமிடம் தாமதமாக வந்திருந்தாலும் நான் முக்தி நிலை தியானத்தில் மறைந்திருப்பேன். நீர் என்னை கண்டிப்பாக பார்த்திருக்க முடியாது. அப்படியா? இதை நான் மறுக்கிறேன் பிரம்மரிஷி. சபாஷ், அதுதானே நாரதர் கழகு. கேலி வேண்டாம் பிரம்மதேவா, இது என் சந்தேகம். நீங்களும் நானும் சந்திப்பது விதி எனில் அது எல்லா நிமிடத்திலும் மாறாமல் தானே இருக்கும். நீ என்ன சொல்ல வருகிறாய் நாரதா? நாம் சந்திக்க வேண்டும் என்பது விதி எனில் நான் 1 நிமிடம் தாமதமாக வந்திருந்தாலும் நிச்சயம் நான் தங்களை சந்தித்திருப்பேன். வரும் சிவனிடமே இந்த பஞ்சாயத்தை கொண்டு செல்வோம். உலகாலும் உத்தமா, இதுதான் என் ஐயப்பாடு. விதி என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டால் அது எல்லா நேரத்திலும் அதுவாகத்தானே இருக்கும். எத்தனை நிமிடம் கடந்தாலும் எத்தனை மணி கடந்தாலும் அதே விதிதானே. இல்லை. எப்படி? காலம் என்பது ஒரு செடி எனில் அதில் பூக்கும் ஒவ்வொரு பூவும் தனித்தனி விதியே. ஆம், மானுட வாழ்வில் ஒவ்வொரு நிமிடத்திற்குள்ளும் தனித்தனி விதி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒருவன் ஆயிரக்கணக்கான விதிகளை கடந்து போகிறான். சொக்கநாதரே, இதை நிரூபித்து காட்ட முடியுமா? நாரதர் கலகம் நன்மையில் தான் முடியும் என்பார்கள். நாரதரே, கலகமா? உமக்கு புரியாததை நீ கேட்கிறாய். ஏதோ உன் கலகத்தால் நாங்கள் நன்மை பெறுவது போல் எதற்கு இந்த இருமாப்பு ஜோடனை? பெருமானே, மன்னித்து விடுங்கள் மகா பெருமானே. நான் இனிமேல் இப்படி பேச மாட்டேன். நாரதர் குணம் நாம் அறிந்ததுதானே பெருமானே. நல்லது, என் அருகே வாருங்கள். இப்பொழுது நிரூபிக்கிறேன் பாரும். இவர்கள் அனைவரும் இன்று பரபரப்புடன் ஓட வேண்டியவர்கள். ஒவ்வொரு நிமிடத்திற்குள்ளும் ஒரு விதி உள்ளதென்பதை இப்பொழுது நான் நிரூபிக்கிறேன் பாருங்கள். இவர்களில் ஒருவரை தொடும் நாரதரே. சோ சரியான நேரம் பார்த்து பாட்டி கிட்ட இருந்து காக்கா வடையை தூக்கிட்டு போயிருச்சான். அது தப்பு இல்லையா? மண்ணாங்கட்டி. இதுக்காக என்ன காக்காவே உளுந்த ஊற வச்சு எண்ணெயை காய வச்சு வடையா சுட முடியும்? தூக்குறது உலக இயல்பு. இந்த கதையை கேளு. நரி ஓடி வந்து, காக்கா காக்கா, யூ லுக்கிங் சோ பியூட்டிஃபுல், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்க, எனக்காக ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிச்சான். ஓ, அப்படியா? உடனே காக்கா, உனக்காக பாடாமலா, 1 minute வெயிட்னு சொல்லிட்டு வடைய காலுக்கு நடுவில் வச்சுட்டு போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்குன்னு பாடிச்சான். நரி டோட்டலி ஷாக்கிங். கதையோட நீதி என்ன தெரியுமா? நமக்கு சொந்தமானதை யார்கிட்டையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, தூக்கிடணும். ஏண்டா, உனக்கு என்னடா வேணும்? நேற்று மட்டும் எனக்கு 28 தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூருக்கு ஒருத்தன் பிஸ்னஸ் ட்ரிப் போனால் குட்டி போட்ட பூனை காலை சுற்றுற மாதிரி நோய் நோயின்னு ஃபோனை போடுவேன். நீ என் கிளைண்ட் என்ன நினைப்பான்? பெரிய அமேசான் டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. பிஸ்னஸ் ட்ரிப்பான் கொய்யால பிச்சை ட்ரிப்பு. ஊர் ஊராக போய் கடன் கேட்குறலாம் ஒரு பிஸ்னஸ் ஆடா. மைனர் வால், அமேசான் டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிடா. கடன் வாங்க தான் ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல சுந்தரகாண்டா நாடகம் போடுற மாதிரி. சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா டங்கு வரையே வந்துடும். அப்பப்பா, எவ்வளவு பித்தலாட்டம், எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸு. சரி, எதுக்குடா எனக்கு 28 தடவை ஃபோன் பண்ண? சொல்கிறா. சாக்ஸை கழட்டிட்டு பேசுறா, தம் கட்டிட்டு பேச முடியாதுல்ல. எனக்கு ஒன்றும் தெரியலையே. பன்னியோட நாத்தம் பண்ணிக்கே தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். போய் சாக்ஸை கழட்டு போ. அடேங்க அப்பா, கௌரிமான் பெத்த குட்டிகளா, கொடியில் காயப்பட்டிருக்கோம் சட்டியை பார்த்தா தான்டா தெரியும். வல்லல போடுறது தான் போடுற, தாம்பரம் தாண்டி போடு, சிட்டிக்கே சேஃப். தமிழ், இது 5 பூனைக்கு சமம். இதை வெளியே போட்டால் இந்த கேம்பஸ்குள்ளே எலியே வராது தெரியுமா? சொல்கிறா. எதுக்குடா துண்டா காணும் துணி காணும்னு ஓடி வர சொன்ன? இசபெல்லாவுக்கு இன்னைக்கு கல்யாணம். யார் கூட? அவங்க ரிலேட்டிவ் பையன். என்னடா சொல்கிறா?
இசபெல்லா உன் லவ்வர்ரா. தெரியும் மாப்ள. ஏன்டா இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிற? சீரியஸா சொன்னாலும் அதான்டா. அதுக்காக ஸ்டைலாக டீ சாப்பிட்டே பேசுவே நீ? டேய் பித்த உடம்புடா, லோ ப்ரெஷர், நேரத்துக்கு இதெல்லாம் குடிக்கணும்டா. எங்கே மேலே கல்யாணம்? திருவான்மியூர் சர்ச்சில். இப்போ என்ன பண்ண போகிறோம்? மேரேஜ்க்கு போகிறோம். அப்படியா? ஆமாம். இவ்வளவுக்கு அப்புறம் அவள் கல்யாணத்தில் போய் அச்சதை தூவ போகிறேன்னு சொல்கிற பாரு, ரியலி கிரேட்ரா. அர்ச்சதை தூவ போல ஆளை தூக்க போகிறோம். அதுவும் புது பைக்கில் தான் போகிறோம். யூ மீன் கிட்னாப்? எஸ். போடா இவனை, எலி காயலாம். எலி புழுக்கு எதுக்குடா காயணும்? நீ எலி புழுக்கன்னு யார் மாப்பிள்ள சொன்னது? யா மை ஃப்ரெண்ட் எலி. இப்படி ஒரு எலி ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையே இல்லை. அவ்வளோ பெரிய கும்பலில் சர்ச்சில் போய் பொண்ணை தூக்க போகிறானா. அங்கே போகிறது ஒன்று தான், புழல் ஜெயிலில் அட்வான்ஸாக புக் பண்ணி ஓரமாக படுத்துங்கிறது ஒன்று தான். அதுவும் புது பைக் வாங்கி ஒரு வாரம் கூட ஆகல. இந்த கிட்னாப்பை முடிச்சா நமக்கு 30 லட்ச ரூபா பணம் கிடைக்கும். ஏ தமிழ், அவன் போறான். அவன் இல்லைன்னா பைக் இல்லை. அப்புறம் நம்ம சர்ச்சுக்கு எப்படி போகிறது? 15 செகண்ட்ல திரும்பி வருவான் பாரு. என்ன சொல்ற? எண்ணி பாரு. 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அப்பா இந்தா ராஸ்கல், பித்த உடம்புடா, குடி. அம்மா எப்படி பஸ் பண்ண வருது? இன்னைக்கு சர்ச் வாசல்ல இசபெல்லாக்கு டாட்டா காட்டிட்டு தேவதாஸ் ஆட்டம் அங்கேயே ஒரு நாயோட தெரிவேன்னு நினச்சேன். ஆனால் கடவுள் நீ தேவதாஸ் இல்லடா, கோவதாஸ்ன்னு எனக்கு வேற ரூட்டை காட்டிட்டாரு. நேற்று ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் வெளில வந்தப்போ ஒரு குரூப் என்னை கிட்னாப் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னே தெரில. யாரு சார் இவங்கலாம்? குண்டு குண்டா ஒட்டம்ப வளர்த்த அளவுக்கு மூளையை வளர்க்கல சார். என்ன போய் கடத்தி கூப்பிட்டு வராங்க சார். என் மூஞ்சியை பார்த்தாலே தெரில. அப் அண்ட் டவுன் கன்வீனியன்ஸ் கொடுத்தீங்கன்னா நானே உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்க போகிறேன். வண்டி துடைக்கிற துணியை வாயில் வச்சு கூப்பிட்டு வராங்க சார். என்ன சார், ஏதோ உஜாலா எடுக்க போகிற மாதிரி வெள்ளையும் சொல்லியமாக கிளம்பி வந்து இந்த பீக்காட்டில் நிற்கிறீங்க. யாரு சார் நீங்களாம்? ஐ ஆம் லஹரி, ஹேப்பி லஹரி. ஓ, அதுக்கு இருக்கட்டும். இந்த கல்யாணம் ஆக போகிற இசபெல்லாவோட ஒரிஜினல் லவர் நான் தான் சார். நீ நாளைக்கு அவளை தூக்கிட்டு ஓடிட்டு. சார், ஏதோ காக்கா வடையை தூக்கிட்டு போகிற ரேஞ்சில் சொல்கிறீங்க. காக்காவோ நரியோ, நீ அவளை தூக்கிட்டு ஓடினா அதுக்கு நான் உனக்கு பணம் தரேன். நீங்கள் ஏன் சார் எனக்கு பணம் தரேன்? நானும் இசபெல்லா அப்பாவும் ஒரே கண்ட்ரி, மலேசியா. பிஸ்னஸில் எங்களுக்குள்ள பெரிய வாரே நடந்துக்கிட்டு இருக்கு. தொழில் ரீதியாக நான் அவனுக்கு பெரிய பெரிய டென்ஷன்லாம் கொடுத்து பார்த்தேன். மசியல நானும் நிறைய ஸ்கீம் எல்லாம் பண்ணேன். கடைசியில் குடும்பமானத்துல கைய வச்சா குப்புற வந்து என் கால விழுவான்ல, வெற்றி எனக்கு தானே. டீலா நோ டீலா? என்ன கண்ணு யோசிக்கிற? நீ அவளை தூக்கிட்டு ஓடினா நான் உனக்கு தரப்போறது சொலையா 30 லட்சம். ஆனால் நான் ஒத்துக்கல. ஏண்டா? 20 நிமிஷமாக ஆர்கியூ பண்ணி 30,50,000 ஃபைனல் பண்ணிட்டேன். அடத்து, அதானே பார்த்தேன். இப்பி லஹரினால தான் எனக்கு இந்த கிட்னாப்பிங் ஐடியாவே தோணுச்சு. ஒரே கல்லில் ஒரு மாங்காய், ஒரு தேங்காய். ரெண்டு வேற வேற மரமாச்சடா. தட்ஸ் அ நியூ கான்செப்ட்.
இசபெல்லா எனக்கு கட்டாயம் தேவை. அதோட கட்டாயமா எனக்கு பணம் தேவை. நமக்கு பணம் தேவை. நமக்கா? எப்படி? எப்பவும் அம்மா தான் பூத்துக்கு போய் பால் வாங்கிட்டு வருவாங்க. அன்னைக்கு மயங்கி விழுந்துட்டதா ஆள் வந்து சொன்னாங்க. போய் பார்த்தா அம்மாவுக்கு பேச்சு மூச்சு இல்லை. பதறி போய் பிடி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம். டாக்டர் பார்த்துட்டு ஹார்ட் வால் ப்ராப்ளம், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஆப்ரேஷனுக்கு மட்டும் 6 லட்ச ரூபா கேட்குறாங்க. இப்போ நான் தவிச்சு போய் நிற்கிறேன்டா. அம்மாவுக்கு அவ்வளோ ஆயிடுச்சா? பிடி ஹாஸ்பிட்டல் நல்லா தான் பேர் வச்சுருக்காங்க. புட்டிங்கி தின்னி ஹாஸ்பிட்டல். ஆமாம், இந்த அம்மாக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கும் பணம் நெருக்கடி. எங்க அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேட்டு கிட்ட 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அது இப்ப வட்டி குட்டி போட்டு 8 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அந்த சேட்டு ஒரு யங்ஸ்டர். இதை சாக்கா வச்சு டெய்லி எங்க வீட்டுக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்றான். எங்க அப்பாவை ரொம்ப மிரட்டுறான். ஸோ வளருக்கு 8 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது. அப்புறம் உனக்கு கூட பணம் தேவைன்னு சொன்னல? எனக்கெல்லாம் ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. என் முகரையை பார்த்தா தெரியல எனக்கு பணம் தேவைன்னு. ஆமாம், எப்படி ஷேரு? நம்ம 3 பேரும் தானே பார்ட்னரு. டேய், இவெல்லாம் ஒரு பார்ட்னராடா? ஏய், ஆஃப்டர் ஆல் ஒரு பைக் வச்சிருக்கிற நீயே ஒரு பார்ட்னர்னா? ஆமாம் ஆமாம், அண்ணன் சொந்தமாக 2 ராக்கெட் வச்சிருக்காப்ல. இல்லை நடக்கும் தம்பி, நிச்சயமா ஒரு நாள் ராக்கெட் வாங்குவேன். வாங்க வாங்க, அதுக்கும் பெட்ரோல் போட என்கிட்ட காசு கேட்காம இருந்தால் சரிதான். டேய் சின்ன பையல, ராக்கெட்டு ஹைட்ரஜன் லிக்விட்ல ஓடுதுடா. ஐயால வாங்கிடுவோம் புளியடா. அம்மாடி மலர், அது என்னதுமா? எப்படி மறைச்சு வச்சு கொண்டாந்தோம்ல. அதெல்லாம் இருக்கட்டும், துப்பாக்கி எங்க? இதான்டா துப்பாக்கி. ஏய், என்னடா வச்சு வரைஞ்சு விளையாண்டுருக்கானுங்க. பொருள் காய்ச்சல் வச்சு எம்எல்ஏவை போட்ட துப்பாக்கி மச்சான். இது இப்போ ரொம்ப பிஸி, டேட்டே இல்லை. நல்ல வெயிட், ஒரிஜினல் துப்பாக்கி மாதிரி தான் இருக்கு. மூதேவி மண்டை ஓட்டியாரு முடி. சரி, ஒன்று இங்கே இருக்கு. இன்னொரு துப்பாக்கி அந்த ஆள் பையன் எடுத்துகிட்டு போயிருக்கானா. லாஸ்ட் மினிட் அசைன்மெண்ட்டான். பாவம்ப்பா, காலையிலே கிளம்பி ஏதோ நகை கடைக்காரனை போட போயிட்டாங்க. இரானி டீ கடைக்கு வந்து இன்னொரு துப்பாக்கி வாங்கி நம்ம டீசல் குமாரன்னு சொன்னார்ப்பா. ஏய் மாப்பிள்ள, துப்பாக்கி வாங்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டேடா. இப்போ புரியுதா என் செல்வாக்கு? வாயை மூடுற. டேய், இந்த ஆப்ரேஷனில் நாங்கள் 3 பேரும் டாக்டர்ஸ், நீ சாதாரண கம்பவுண்டர். வெளியே இருந்து யாரும் உள்ளே வராமல் பார்த்துக்கணும். அது மட்டும்தான் உன் வேலை. தமிழ் 30 லட்சத்தில் ஷேர் எப்படி? விட்றா, ஈக்குவல் ஷேர். ஆளுக்கு 7.5 லட்சம். அப்போ அந்த 50,000 டுபுக்கு 20 நிமிஷம் வாய் வலிக்க பேசுனது நான், அது எனக்கு. ஆளுக்கு ஷாக் ஆகாதீங்க. சரி விடு.